ஹலோ गाइस வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு எல்லாரும் ஒன்று கூடியிருக்காங்க. நம்ம ஆயா இன்னைக்கு புதுசாக வந்திருக்காங்க. இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்டா லவ் மேரேஜ் பெஸ்டான்றதை பற்றி தான். அரேஞ்ச் மேரேஜ் தரப்புல வந்துட்டு 2 பேர் இருக்காங்க, ஆயாவும் அம்மாவும் இருக்காங்க. லவ் மேரேஜில் வந்துட்டு நாங்கள் 3 பேர் இருக்கோம். ஏன்னா வயசில் அவங்க 2 பேர் பெரியவன்றதுனால அவங்களுக்கு தான் ப்ளஸ் பாயிண்ட்டு. அதனால எங்கள் சின்ன பேர் 3 பேரை சேர்த்திங்கன்னா அதுக்கும் ஈக்குவலாக இருக்குன்றது பொறுத்து தான். சரி நீங்கள் சொல்லுங்கள், அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்டா லவ் மேரேஜ் பெஸ்டா? நீ சொல்லாயா ஃபர்ஸ்ட்? அரேஞ்ச் மேரேஜ் நீங்களா பார்த்து வைக்கிற பொண்ணு பெஸ்டா இல்ல நாங்களா பாத்துக்கிற பொண்ணு பெஸ்டா? நாங்க பார்த்து வைக்கிறது பெஸ்ட். எதனால அது சொல் பேசி கேட்கும், நான் பார்த்து வைக்கிறோம் தெரியுமா சொல்லி நினைக்கும். அதால அது நாங்க பார்க்கறது. அது நீங்கிட்ட அப்ப நீங்களா பார்த்து எடுத்து திமிரா வந்துச்சுன்னா என்ன பண்றது? திமிரா வந்தா போக வேண்டியது. நான் பார்த்து பண்ணாது எனக்கு அது மாதிரி நடந்துக்கினா தான் நான் மாதிரி போனேன். அதுதான் சரி. அப்ப எங்களுக்கு ஆப்போசிட்டா தெரிஞ்சா எங்க வாழ்க்கை கிட்டி சொன்னாங்க என்ன பண்றது? நீ சொல்றது கேட்கல, அந்த பொண்ணு என்ன பண்றது சொல்லுங்க. மல்லிகை கடையில என்ன சாமான வாங்கிட்டு வந்து பொருள் வேணாம் அப்படின்னு குடுத்துட்டு வருது. சரி இப்போ சூர்யாவே இப்போ லண்டன் போயிட்டான், பொண்ணு பார்க்க முடியாது, அவன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியே கூட்டிட்டு வந்தான், என்ன பண்ணுவ நீ? அது அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதெல்லாம் அந்த டாபிக் வராதீங்க, கரெக்டா போறீங்க. அது வேற முத்து வேற எல்லாம் ஒண்ணுதானப்பா. எப்படினாலும் ஒண்ணுதான், அப்படின்னாலும் ஒண்ணுதான். அது நீ அங்க போனா அது நீ இஷ்டத்துக்கு வரமுடியல பண்றது. அதெல்லாம் வாட்டப்ப நான் சொல்றதுதான் நீ கல்யாணம் பண்ணணும். நீ கல்யாணம் பண்ண பொண்ணு சரியில்லைன்னா என்ன பண்றது? ஒண்ணு எல்லாம் வரும், வரலன்னா அவளை எதுவுமே உனக்கு பாக்கமே பங்கு எதுவுமே கிடையாது, 3 மாசத்துல கிடையாது. ஆயா பாட்டப்பா ஆயா சித்தாத்தா பேரப்பா சொந்த பந்தம்லாம் கிடையாது. இஷ்டத்துக்கு போனேன், என் இஷ்டத்துக்கு வந்ததான் எல்லாம் வேணும். குழந்தையோட கூட்டு வந்தா என்ன பண்ணுவோம்? குழந்தை மட்டும் வேணுன்றப்பா யார் தலையில எப்படி விதி போட்டுக்குது அப்படித்தான் நடக்கும். போடுங்க. சரி 4 காரணம் சொல்லு, அரேஞ்ச் மேரேஜ் தான் நல்லதுன்னு சொல்றதுக்கு 4 காரணம் சொல்லு பாப்பா. அது நம்ம பார்த்து வைக்கிறதுன்னா நம்மள மனசுல மதிக்கும். ஒண்ணு நீ பதான் பொண்ணையே பார்க்க போற, அதுக்குள்ளே அந்த பொண்ணை பத்தி உனக்கு எப்படி தெரியும் நல்லா மதிக்கணும்? அது நாமளே பாக்குறோம் இல்ல, அது போக்குனுக்கு நல்ல பொண்ணா கெட்ட பொண்ணான்னு தெரியுது இல்லையா? அதெல்லாம் எங்களை நாங்களாம் பார்த்தா அது எங்களுக்கு தெரியாது நல்ல பொண்ணு. அது நீங்க சொன்னா ஒத்து, அதை நாங்க தான் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் சொல்லு. அது வந்துச்சுன்னா நம்ம குடும்பத்தை எடுத்துக்கோ, நம்ம ஜாத்தியமே நடத்துக்கோ அப்படின்னு நாங்க பாக்குறோம். அதெல்லாம் திருப்பி காட்டும், அதெல்லாம் ஒத்து வராது. 4 காரணம் சொல்லாயா ஏன் அவங்க மச்சான் வருவான், மாமியார் வருவாங்க. அதால அவங்க பாக்குற பொண்ணுன்னா அவங்க சொந்த பந்தம் வரும், நம்ம சொந்த பந்தம் போனா ஒன்னா போடுவோம். நீ தனியா வந்து அவன் தனியா வந்து இப்ப தனியா வந்தது அவன் தனியா வந்தான்னு சொல்லுவாங்க. அதுதான் அது இப்ப அவங்க சொந்தமா சேர்த்து முடியாது. சொந்தமா வந்த கல்யாணம் பண்ண போது நான் தானே கல்யாணம் பண்ணேன். அதெல்லாம் என்ன கல்யாணம் பண்ணா சொந்தம் தான். ஒரு பொண்ணை கட்டினா மாமியார் மாமனார் வருவாங்க, நாத்தனா வருவாங்க, ஒத்த வளர்த்து வருவாங்க. இழுத்துட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணி போறோம். நீங்க அங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா ஒரு மாசம் 2 மாசம் அந்த பொண்ணை அப்சர்வ் பண்ணி என்ன மாதிரி கேரக்டர், நல்ல பொண்ணா ஃபேமிலிக்கு செட் ஆகுமான்னு பார்த்து அதுக்கப்புறமா ப்ரப்போஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் கல்யாணம் ஸ்டார்ட் பண்ணி. அது என்ன பண்ணாலும் அது புத்தி காட்டி தான் வருவாங்க. ஏன் காட்ட போகுது? காட்டட்டா? காட்டாதெல்லாம் என் சின்ன பொண்ணு பார்த்தான், கொண்டாந்துலாம் கடிச்சு பிடிச்சி கிடக்கு காண்ட பொண்ணு பார்த்தான். அந்த ஆயாக்கு வீட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. சாரி கைஸ், ஆயாக்கு மட்டும் டிஸ்க்ளைமர் இருக்கும். ஆயாவோட வார்த்தைக்கு அந்த பாக்குற பொண்ணு தான் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும். அவன் இஷ்டத்துக்கு இந்த தமட்டை போனா அப்படி போட்டான், அந்த தமட்டை போய் அப்படி போட்டான். அது அப்போ இதே பிடிச்சி அப்படிலாம் இல்ல, லவ் பண்ணியும் நிறைய பேர் சாதிச்சிருக்காங்க வாழ்க்கையில. ஏன் கோகிலா மாதிரி லவ் பண்ணி சாதிக்க கோகிலாமோட லவ்வோட வீடியோ நெக்ஸ்ட் வீடியோல வரும். கிடையாது, உன் சொல் பேச்சு மீறி தான் அம்மா கல்யாணம் பண்ணிச்சு. இப்ப கல்யாணத்துக்கு எதிர்த்தீங்க, அதுக்கப்புறம் தான் அம்மா வீட்டு மீறி வந்து கல்யாணம் பண்ணாங்க. அப்ப எப்படி சின்ன வயசுல அப்பா நெஞ்சில அம்மா பேர் இருந்துச்சு?
அதே மேரேஜ் தான் நீங்க அதே அப்படியே போல எத்தனை பேர் போய் அங்க கோயிலாடி நின்று என் பொண்ணை கட்டி கொடுத்து தெரியுமா நாங்க அப்படி லவ்னு சொன்னா அந்த லவ்க்காக என் பொண்ணு ஓடல நான் சொன்னதுக்காக என் நான் தான் செய்யணும் அம்மா நீ போயம்மான்னு சொல்லி நான் என் வீட்டுக்காரன்னு சொன்னேன் அண்ணன் பையனை கட்டிக்கோ அப்படின்னு நான் சொன்னேன். தாத்தா வரல கல்யாணம் சொல்லு. தாத்தா முடியல வர நாங்க எல்லாம் போவோம் அவர் வரல. நீ சொல்லிதானே அம்மா கல்யாணம் பண்ணாங்க. ஆமா அப்பவே அவன் நம்ம கஷ்டப்படுத்துற மாதிரி ஒரு பையனை கல்யாணம் பண்ணிச்சு. அது தலைவிதி அவ அனுபவிச்சு அந்த இப்ப நீ நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வைக்கிற ஓகே, கட்டி வச்சு எங்க வாழ்க்கை கெட்டு போயிச்சா நாங்க என்ன பண்றது? யார்கிட்ட போய் சொல்றது சொல்லு? நாங்களாம் பார்த்தோன்னா எங்களுக்கு ஏத்த மாதிரி நாங்க எங்க லைஃப்க்கு ஏத்த மாதிரி அவங்க பொண்ணு பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பாயா? நீ பார்த்து பண்ணினா அப்ப நாங்க எங்க லைஃப் கெட்டு போயிச்சா என்ன பண்றது? ஏதோ ஒரு கணக்கு போட்டுதான் நம்ம பேச்சு புடுங்குறாங்க போங்க. அதுதான் இவங்க நம்ம கிட்ட அதுதான் இந்த வீடியோ வச்சாங்க 2 பேருக்கு நம்மளுக்கு பேசுறாங்க லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் கேட்டு தெரிஞ்சுக்கினா அவங்க வழியிலே மடக்கி விட்டுறலாம்னு சொல்லி மடக்குறாங்கம்மா. அதுதான் அப்போ காரணம் சொல்லு. எங்க சைடுல இருக்க பாயிண்ட் மட்டும் தான் சொல்றோம். நீ பாயிண்ட கேட்டது அது சுத்தி வளைச்சு பாயிண்ட் வரீங்க. சரி இப்ப அம்மா பேசுறாங்க. நியாயத்தை பேசுறீங்க. இப்ப அம்மா பேசுறோம். அம்மா பேசுறோம். நீ சொல்லுமா லவ் மேரேஜ் நீ அக்செப்ட் பண்ணவே பண்ண மாட்டியா சொல்லு. பண்ணவே மாட்டேன். ஏன் என்னம்மா இப்படி பேசுற? நீங்க மட்டும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா நாங்க பண்ண மாட்டோம். எங்க தாத்தா பாட்டி சொன்னதுடா சின்ன வயசுலயே. தாத்தா பாட்டி சொன்னாங்க அப்படியேமா. தாத்தா பாட்டி அண்ணா போயிட்டு கூக்கில பேர் நெஞ்சில போய் பச்சை குத்திட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தாத்தா சொல்லல, எங்க அம்மாவோட அப்பா அம்மா அதான் சொன்னாங்க. ஆமா எங்க அம்மாவோட அப்பா அம்மா சொன்னதுதான் அருணா கோகிலான்னு சொன்னாங்க. ஆனாலும் நானும் அவங்க அப்பனை லவ் பண்ணல. ஒப்ப என் பேரை எடுக்கல, அதுக்கு நான் என்ன பண்ணேன்? அப்புறம் 3 பசங்களை பெற்ற கல்யாணம் பண்ணி வச்சாங்க பெற்றுக்கிட்டேன். எங்க அம்மா தான் எங்க அண்ணன் பையனை கட்டிக்கோ, எங்க அப்பா சொன்னாரு என் மச்சான் நீ கட்டின்னு போனாதான் அந்த வீட்டுக்கு என் மச்சான நல்லா பாத்துக்க முடியும்னு எங்க அப்பா சொன்னாரு. அப்புறம் சொன்னியம்மா சைக்கிள வந்து பாத்துட்டு போனாது இதுக்கு போறேன்னு தெரிஞ்சா நான் பேசுறேன். பாரு உனக்கு தெரியாம 2 பேரும் முத்தம் கொடுத்துருக்காங்க தெரியுமா? சைக்கிள்ல வந்து பாட்டு வச்சுட்டு போயிருக்காரு. வேறு நீங்க எடுத்து வச்சு அதுல அவன்தான் இப்ப ஒரே மெம்பர் தான் நெக்ஸ்ட். ஆமா ஒரு ஆள் வச்சுட்டாலே இப்ப முதிச்சு கண்டது. அப்ப அம்மா உன்னை ஏமாத்திருக்கு சின்ன வயசுல நீ கேட்க மாட்டேன். அவங்க அடிச்சுட்டாங்கடா, தொண்டையிலே குத்திட்டாங்கடா. தெரியுமா அப்போ கட்டிக்கு போறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் பேசினேன். ஆனா அவங்க பேசுறதுக்கே தொண்டையிலேயே குத்திட்டாங்க. கேளு அவங்கள. லவ் மேரேஜ் அன்னைக்கு ஃபுல் டே நான் சாப்பிடவே இல்லை. ஆமா பானா லவ் மேரேஜ்னாலே ஆயாக்கு பிடிக்காது. அத பார்த்து எனக்கு அந்த பயம் வந்துச்சு. எனக்கு லவ் மேரேஜ்னாலே அதனால ஆயாக்கு ஒரு தங்கமான புருஷன் கிடைச்சாரு. அதனால நமக்கு கிடைக்கணும்னு ஒரு எண்ணம் தான். அவர் இப்பதான் அப்படி நடந்துக்கிறாரு. இப்ப மட்டும் புருஷன் அப்படியே புகழ தாத்தா ஒரு தங்கமான மனுஷன் பத்தியா அப்பா இவங்கதான் எங்க அம்மா, இவங்கதான் உங்க பொண்டாட்டி. இப்பதான் தங்கமானவர்னு சொன்னா இன்னொரு அம்மா தர்றாங்க தாத்தா. சரி நீ இவ்வளவு பேசுறாயா? தாத்தாக்கே இன்னொரு பொண்டாட்டி இருக்கு, அதுக்கு நீ பதில் சொல்ல பாப்போம். அது ஒரு பொண்டாட்டி இல்ல, கணக்கே கிடையாது, நிறைய பொண்டாட்டி. ஹலோ யாரா நீ? நான் தான்ப்பா உங்க புள்ள. புள்ளையா? ரேவதி பிள்ளையாடா? அப்பா வசந்தி பிள்ளையா? அப்பா கௌசல்யா பிள்ளையாடா? அப்பா என் பொண்டாட்டி பக்கத்துல இருக்கடா. நிறைய பேரோட பேசினா அதுக்கு பேர் என்ன சொல்றீங்க? கணக்கே கிடையாது. அதெல்லாம் தாத்தாவோட அப்பா அம்மா பார்த்து என்னப்பா கட்டி வச்சாங்க. இல்ல இல்ல அது அவரு அந்த துண்ண ஓட்டம் திமிரு ஆங்காரம் சுத்தினாரு. அப்ப அதை மட்டும் நீ அக்செப்ட் பண்ணிக்குவா, எங்க லவ் மேரேஜ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். அப்ப அது சொன்ன போய் 2 நாளைக்கு ஓடியாது. சொத்தமா லவ்லாம் இது வாட்டப்படாது. நீங்க பண்றதுலாம் நீங்க சொன்னா 4 நாளைக்கு இதுக்கு 4 நாளைக்கு அந்த காலத்து மனுஷங்க வேற, இந்த காலத்து பிள்ளைங்க வேற. மாமனாரு தொலைப்பாடு எங்களுக்கு ஒலி தோல்ல போய் பொண்டாட்டி சம்பாதிச்சு வந்தாரு. அங்க ஒரு 2-3 பிள்ளைங்களை பெத்து போட்டு வந்துட்டாரு. அங்கிருந்து வந்தாரு, இங்க வந்து எங்க மாமனார் இவங்களை பெத்து போட்டாங்க. அதுபோல தாய்ப்பாட்டு மாதிரி பிள்ளைங்க எடுத்தாச்சு. குடும்ப கதையை அந்த கதையை வேணாமா? அப்ப உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம், 1000 பப்பாட்டி வச்சுக்கலாம். கண்டிப்பா அது வச்சுக்கலாம். அது வந்து ஓடிப்படும், அது நிறைய நிக்காது. அந்த பணம் வாங்கிட்டு ஓடிப்படாது. சரி சொல்ல என்ன சொல்ற?
அது நிறைய இருக்குது பாரு. இப்போ இது நாங்க பார்த்து வைக்கிற பொண்ணு தான் ஏத்துக்குவோம். நீங்க எல்லாம் லவ் மேரேஜ் எல்லாம் எங்களுக்கு ஒத்து வராது பாரு. சப்போஸ் நீங்க பார்த்து வைக்கிற பொண்ணு நான் எனக்கு பிடிக்கல, நான் சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொன்னா என்ன பண்ணுவேன்? கட்டி வச்சா அன்னைக்கு தற்கொலை நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், பண்ணா பண்ணிக்கோன்னு. பண்ணா பண்ணு. லவ் மேரேஜ் பண்ணிக்கோ, சூசைட் பண்ணிக்கோன்னு சொன்னா பண்ணிக்கோன்னு பண்ணி சொல்லுவேன். விட்டுடுவேன். ஆமா, நம்ம சொல் பேச்சு கேட்காதக்குள்ள போனா போட்டோம். மா ரெண்டுமே ஜெயில் தான்மா. சாரி, ரெண்டுமே ஜெயில், ரெண்டுமே தற்கொலை பண்றதுக்கு தகுந்த தான்மா அரேஞ்ச் மேரேஜ். நான் பார்த்து செலக்ட் பண்ணி வைக்கிற மாப்பிள்ளையோ பொண்ணோ சரியா இருக்கும்னு நான் நம்பிக்கையா இருக்கேன். அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். சொல்லுமா நெக்ஸ்ட். கடைசி லவ் மேரேஜுக்கு ஒத்துக்க மாட்டீங்க, அரேஞ்ச் மேரேஜ் தான். அதனால நான் ஆயா கிட்ட என்ன கேட்டேன்னா, நீ அப்ப பார்க்க போற பொண்ணோட நம்பரை இப்போ மட்டுமே கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். நீ என்ன சொல்றது? அது ஓகே. ஆனா அதை பொண்ணு லவ் பண்ணுவோம் கல்யாணம் பண்ற வரைக்கும். நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு தான் நம்பர் வாங்கணும். அப்புறம் எதுக்குமா நீங்க இப்போ சொல்ற பொண்ணா கல்யாணம் பண்ண? அதுவும் ஓகே தான், ஆனா கல்யாணம் கொஞ்சம் தள்ளி வைக்கணும். ஆமா, ஒரு 1 year 2 year ஓகேவா? நிச்சயதார்த்தம். ஆமா, நதியாவுக்கும் அப்படிதான் பண்ணேன். நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு தான் 8 மாசம் கழிச்சு தான் கல்யாணம் பண்ணேன். 8 மாசம் எனக்கு பத்தாதுமா. அந்த பொண்ணு பத்தி தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும், 8 மாசத்துல காதல் பண்ணணும். அப்ப எங்க மேல நம்பிக்கை இல்லையா? 8 மாசத்துல என்ன பண்ண முடியும் சொல்லுமா? எங்க மேல நம்பிக்கை, நாங்க பார்த்து கட்டி வைக்கிற பொண்ணு மேல நம்பிக்கை. நீங்க பழகணும், வாங்க பழகலான்னு பழகணும், பேசணும், வாங்க பழகி பார்க்கலாம். அப்படி அப்புறம் எப்படிமா வாழ்றது? கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு கொஞ்ச நாள் வாழ்ந்து தெரிஞ்சினாதான் அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் பெரிய டியூரேஷன்ல வாழ முடியும். எங்க அம்மா எல்லாம் அரேஞ்ச் மேரேஜ். அரேஞ்ச் மேரேஜ். இன்னைக்கு வந்து பார்த்தாங்க, போனாங்க, பரிகட்டு போனாங்க. படத்துல பாத்திருக்கியா? அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் நைட்ல உட்காந்துட்டு உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கு. ஆமாண்டா, எங்க அம்மா அப்படிதான். அப்ப போயிட்டு செக் பண்ணி ட்ரெஸ் கொடுக்கணும். ஒரே வாரத்துல என் கல்யாணம் முடிஞ்சிச்சு. ஒரே வாரத்துல இருந்து புளி நெல் அரிசிக்கு போனாரு எங்க அப்பா, அங்க புளி தூக்கி வந்தாரு. இன்னைக்கு வரைக்கும் அந்நியோன்யமா இருக்காங்க எங்க அப்பா அம்மா. மாப்பிள்ள பேரே தெரியாம எப்படியா அப்ப கல்யாணம் பண்ணிருப்ப? அதெல்லாம் தெரியும், அவங்க அப்பா வீட்டுக்கு வருவாரு, அப்ப அவங்களுக்கு தெரியும் பேரு. அவங்க அக்கா வீட்டுக்கு தெரியுமா? அது அப்படியே ஒன் சைடா ஸ்ட்ரைட் எடுத்துருப்பாரு போல இருக்காங்க. அப்ப என்ன தெரியுமா, யதார்த்தமா எங்க அண்ணன் வந்து தேவரு வடை சுட்டுமான்னாரு. சுட்டு அத்த கொண்டு இந்த அம்மான்னு கொடுத்தாரு. விட்டாரு எனக்கு எங்க பொண்டாட்டி கட்டிக்கிறாங்க அந்த தப்பக்காட்சி. அந்த வயது சரி, எங்க அண்ணன் கொஞ்சம் குடும்பப்பா. எதிர் வீட்டுல அவங்க எங்க அப்பாவோட அக்கா வீடு, எங்க பாட்டி வீட்டோட எதிர் வீடு. அப்ப எதிர் வீட்டுல வடை சுடும் போது இவருக்கு அங்க கெஸ்டா வந்துக்கிறாரு அவங்க அக்கா வீட்டுக்கு எங்க அப்பா. அப்போ எங்க மாமனார் போயிட்டு உங்க தாத்தா, அதான் மாமனார், அவங்க அண்ணன் போய் தங்கச்சி கையில சொல்லிக்கிறாரு, ஏமா அது மாமனுக்கு போய் ஒரு வடை கொடு, சுட்டு கொடுமான்னு. ஒரு வடை சுட்டு எங்க இவங்க அண்ணன் அப்புறமே யதார்த்தமா கல்யாணம் நடந்திருக்குதா, பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணிருக்காங்க. இப்ப கேட்டா சொல்லுவாரு, எப்படிப்பா எங்க அம்மா படிக்காத அம்மாவை கட்டிக்கிட்டேன்னு நாங்க கேட்டா அவர் சொல்லுவாரு, அவளா எனக்கு கெவுர இடம் சுட்டு கொடுத்து என்னை மயக்கிட்டான்னு சொல்லுவாரு அவரு. எங்க தாத்தாக்கு எங்க ஆயாக்கும் 10 வயசு டிஃபரெண்ட். எங்க ஆயா என்ன 18 வயசு அடி பைத்தியம். நதியா தான் நீ கண்டுபிடிச்சா பத்திரிக்கை பார்த்து. அப்பதான் நான் கல்யாணம் பண்ண பொண்ணு ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்குமா? போலீஸ்ல புடிச்சு குத்துருவாங்க. எப்படி எங்க அப்பா ஏமாத்தி கட்டி கொடுத்துட்டு அந்த வயசுல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இல்ல. ஆனா பாரு எங்க அம்மா செம்ம. எங்க அப்பா எவ்வளோ கொடுமைப்படுத்தினா கூட அவரையே புடிச்சுன்னு இருக்காங்க. பாத்துக்கோ, அது எவ்வளவு காலையில வந்து பாக்கணும். எங்க ஆயா எங்க தாத்தாவை எப்படி புகழ்றாங்க. எங்க பைபிள்ல வந்து இப்படின்னு ஒரு சக்தி வாக்கு கொடுக்குறாங்க. அந்த அதை வச்சுதான் இனி வரைக்கும் அவர் கொடுமைப்படுத்துறான்னு சொல்லி எப்ப ஓட்டு பண்ணாங்க. அந்த பைபிள் எங்க அப்பா செய்தாரு, எங்க அண்ணன் இருந்தாரு. பைபிள் மேல ப்ராமிஸ் பண்ணுவாங்கல்ல, இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமா இருப்பேன் அப்படின்னு. தெரியுமா? இப்ப கூட சரி, எம்மா அடி அடிச்சாலும் எம்மா பண்ணாலும் அந்த அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வைக்கிறேன். ஓகே, அதுக்கு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணும்போது ஃபாரின்லாம் என்ன பண்ணுவாங்க, பொண்ணு மாப்பிள்ளை பண்ணிப்பாங்க. அனுப்பெண்ணுக்கு மொத்தம் கொடுங்க.
அது ஓகே. அந்த மாதிரி பண்ணி வைக்கிறியா சொல்லு, நான் அரேஞ்ச் மேரேஜ் ஒத்துக்கிறேன். போட பைத்தியம். ஃபாரின்ல அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது பொண்ணு மாப்பிள்ளையும் முத்து கொடுத்துப்பாங்க, உதட்டு. அது ஓகேடா சொல்லு, நான் ஆமா கிளம்புறேன். எல்லாரும் medium. அதெல்லாம் ஆயா வந்து தான் இது அப்படின்னு தட்டி விட்டுருவாங்கடா. நான் ஒத்துப்பேன், எங்க அம்மா ஒத்துக்க மாட்டாங்களே. டக்குன்னு முடிவேடு ஓகேன்னு சொல்லு, நான் இல்ல, இல்ல, நான் ஒத்துக்கிறேன். என்ன, நான் அம்மா, அதெல்லாம் ரொம்பவும் கண்டிஷனா இருக்கக்கூடாதுமா. தாத்தா அப்படின்னா ரொம்பவும் கண்டிஷன் இந்த காலத்துல அதெல்லாம், அதுவும் ஃபாரின்லாம் வந்து ரோட்லயே பண்ணிப்பாங்க, அதெல்லாம் கிடையாது. கல்யாணம் பண்ணி போயிட்டு பூ குடிச்சிட்டு தாலி கட்டி வந்தோம். நீங்க கூழ் குடிச்சீங்க? தாலி கட்டி வந்து கூட்டை வந்து சோறாக்கி பூசணிக்காய் குழம்பு சாம்பார் வச்சு போட்டா அந்த பச்சை பட்டில கடை ரசமாலை பொண்ணு அது சாப்பிட்டதால அவ சொல்லி கொடுக்குற, ஏங்க சோறு அடி வாயில வைங்க அப்படி விசி அடிச்ச ஒரு அடி போய் வீச்சு ஒரு அடி ஊட்டி விட சொன்னாங்க எங்க ஆனா நான் விசிறி அடிச்சிட்டேன். ஆனா இந்த ஜெனரேஷன்ல நீ சாப்பாடு ஊட்டி விட்டதே நீ தட்டி விட்டேன்னு சொல்ற. ஆனா இந்த ஜெனரேஷன்ல மோதிரம் நிச்சயதார்த்த மோதிரம் மாத்தும் போதே கட்டி புடிச்சு முத்தம் கொடுத்துருவாங்க. பாரம்பரியம். நீ சொன்ன சொன்ன அந்த உன் கல்யாணத்து அன்னைக்கு கூழ் கொடுத்தாங்கன்னு சொன்னேன். ஆனா என் கல்யாணத்து டைம்ல பாலும் பழமும் கொடுத்தாங்க. இவங்க ஜெனரேஷன்ல என்ன விஸ்கி பிராண்டி தருவாங்க. குடிச்சிட்டு கல்யாணம் பண்றது, குடிச்சிட்டு கல்யாணம் பண்ண ஜெனரேஷன் அப்படி மாறி கல்யாணம் பண்ணிட்டு பாட்டில் ஓபன் பண்ணி புஷ்னு அடிப்பாங்க. ஆமா அந்த மாதிரி ஆயிடுச்சு. காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம மாறினாதான் நம்ம நல்ல அப்பா அம்மாவா இருக்க முடியும். புரிஞ்சுதா? இல்லன்னு வச்சுக்க நம்ம கிட்ட சொல்லிட்டு அவங்க பாட்டு அவங்க வழி பார்த்துட்டு போயிடுவாங்க. அப்படி சொல்ல மாட்டாங்க. ஃபைனலா சொல்றேன், ஆகாஷ் கல்யாணம் ஆகி அப்படி கட்டி பிடிச்ச போது உடனே தாத்தா பக்கத்துல வந்து ஏன் பாக்குறது என் தாத்தா ஹஸ்பண்ட் பக்கத்துல ஒய்ஃப் தானே நிக்கணும். அப்புறம் தாத்தா உனக்கு கண்ணத்துல ஆயா அம்மா நீ முடியறப்ப ஆயா அப்படி முடியறப்ப தான் மாவோம் ஆயா அது முடியறப்ப என்ன பண்ண பொண்ணு கையில பொக்கே கொடுத்து வெளில வந்து இந்த பொக்கே தூக்கி போடுவாங்க. அது யாரு முடிக்கிறாங்களோ அவங்க இந்த அடுத்து கல்யாணம் நடக்கும். நீ ஓடி போய் உனக்கு அறுபதா கல்யாணம் பண்ணாம இருந்ததுல அப்பவே பண்ணிடுவேன். எனக்கு 60 கல்யாணம் ஆனா முழு கல்யாணம் ஆனா இந்த கல்யாணம் போதும். இந்த விஷயத்த சொன்னா தாத்தா உடனே பிடிப்பாரு. ஏதாவது கேர்ள்ஸ் தான் பிடிக்கலாம். அதுல கல்யாணம் கேர்ள்ஸ் மோஸ்டா வந்து நிப்பாங்க. இதுல கேர்ள்ஸ் தான் நிப்பாங்க. நான் பாத்துக்கிறேன். நீ வந்து என் பிள்ளைங்களை ஆசீர்வாதம் பண்ணா போதும். என் பிள்ளைங்க ஸ்டைல்ல நான் பாத்துக்கிறேன். சரியா? வேணாமா எங்கன்னா நீ போய் அருகாடி மாதிரி அவளையாவது புடிச்சு வந்து நிறுத்திடாத. இப்ப அந்த மாதிரி எங்கன்னா 100 நாள் வேலைக்கு போற பொண்ணு கூட்டு வந்து வச்சிருக்காடி மாதிரி கொண்டு வந்து பண்ண மாட்டேன். என் பிள்ளைங்களுக்கு அழகான பொண்ணா அன்பான பொண்ணா பார்த்து கட்டி வைப்பேன். என் பிள்ளை அழகுக்கும் படிப்புக்கும் இந்த ஊர்ல என்ன இந்த உலகத்திலேயே இல்லாத மகாராணியா பார்த்து நான் கட்டி வைக்கல. பழுத்தரம் பொண்ணே இல்ல. சரியா? நல்லா இருக்கும் இல்லையோ, மாமியார் அழகா அடக்கொடுக்குமா அழகா இருக்கும். பையனோட மாமியாரா பொண்ணோட மாமியாரா? எங்க அம்மா அடக்கொடுக்குமா, எங்க அம்மா மருமகனை வா சாமின்னு எங்க அம்மா கூப்பிடுவாங்க. அப்ப நான் எங்க மருமகனுங்களா நான் மதிக்கலையா? அதே போல நானும் என் மருமகனுக்குள்ள வா சாமி போ சாமி தான் நான் கூப்பிடுவேன். ஆனா நீ எங்க வீட்டுல வாடா போடான்னு சொல்லி வாடா போனா நான் வளர்த்தக்குள்ள நான் போட்டேன். நான் அவட அடிச்சேன். நானு போடான்னு தான் சொல்லுவேன். நானு பெரிய மருமகன் மட்டும் மரியாதையே மட்டும் வாடா போடான்னு கூப்பிட்டேன். எதுக்கு உன் அக்கான்னு கூப்பிடுறாரு? அத்தனை கூப்பிடுவாங்க. அவரு சொந்தம் இல்ல, அருமை அப்பா வந்து சொந்தம். அதனால அத்தைன்னு சொன்னாரு. அங்கிருந்து வருமா அருமை அந்த அத்தை என்ன குழம்பு வச்சுக்கிற அத்தை அப்படின்னு கிட்ட வருமா, எதுவும் வச்சுக்கிறோம் குழம்பு அப்படின்னுவேன். அவன் வந்து பக்கத்துல உட்காருவானா? அதுக்குதான் சொந்தத்துல கட்டணும், அப்பா அம்மா பாக்குற பொண்ணை கட்டணும்னு சொல்றாங்க. ஆயா தெரிஞ்சுக்கோங்கடா. மாமியார சேர்த்துக்கிறதுக்கு சொந்தத்தை கல்யாணம் பண்ணுவா. எனிவே உங்க கடைசி வரைக்கும் அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க போல. அப்ப நீ கடைசி வரைக்கும் என்ன சொல்ல வர? ஒண்ணுனா வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், வெளியே போக கூடாது, நீங்க பாக்குற பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி போலாம் வெளியில போலாம். நான்லாம் போயிட்டு தான் இருக்கிறேன் போலாம். அதை பத்தி வெளியில போவேன்னு சொல்ல எப்படி நடக்க வைட்டோம். அப்போ ஓகே உனக்கு ஆயா வயதுச்சு எமோஷனல் ஆயிட்டாங்க. ஆயா நம்ம இந்த நிகழ்ச்சியை வந்து இதோட நிறுத்திக்கோம்.
அப்ப கடைசி வரைக்கும் இவங்க இப்படிதான் இருக்காங்க. அம்மா ஒரு நல்ல ஐடியா சொன்னாங்க, 1 வருஷத்துக்கு டைம் கொடுக்குறாங்க லவ் பண்றதுக்கு, நம்ம அப்போ சந்திப்போம். சரி சூர்யா விளையாட்டு போயிடுவாங்க, அவனுக்கு என்ன பண்ணுவீங்க அப்போ? அவனுக்கு வர வச்சா கல்யாணம் நான் பார்த்து வைப்பேன்டா. நாங்க பார்த்து வச்சா கல்யாணம் அக்ரி பண்ணிட்டியா? அவன் அங்கெல்லாம் கல்யாணம் இல்ல ஒண்ணுமே இல்ல. நான் இங்க இருந்து அம்மா அங்க கொண்டு போயிட்டு அம்மா வேணாம் அங்கேயே பொண்ணு பார்க்க சான்ஸ் இல்ல காட்டுங்கிறாங்க. அங்க பாக்குற பொண்ணு உங்க சொல்லி சொந்தத்தே வராது, என்ன பண்ணுவா அப்போ? வாய்ப்பு இல்ல ராசா. நான் இங்க வந்துதான் கல்யாணம் நான் பார்த்துதான் கல்யாணம் இப்ப சொன்னு பொண்ணு பார்க்கலாம். அவனுக்கு எவனோ ஒரு பிறந்திருப்பா, அதான் பிறந்திருக்கான். எவனோ ஒரு பிறந்திருப்பா. தாத்தா தழுவ போறியா? தாத்தா தழுவ போறியா? இல்லப்பா அப்பதான் time வருது. அப்பதான் இப்ப வயசு சரியா இருக்கும். அவ பிறந்து அவ படிச்சு நீ போறதுக்கு சரியா இருக்கும் வயசு. லேட் பண்ண பயமா இருக்கு. எவனா வந்து உசார் பண்றானோ? நீ மட்டும் ஓகே சொன்னா இந்த கார்த்தி உன் காலடி நாய் செல்வி, உன் காலடி நாய் 2 days டைம் கொடு. இதோட சூப்பர் கவிதை. ஆனா அந்த 2 daysல வேற எவனா வந்து உசார் பண்ணிட்டானா? இங்க சொல்றது சொந்தம்னா இப்ப எங்க அண்ணன் பிள்ளைங்க வயசு எல்லாத்துலயும் பொறுத்துன்னு போகுதுங்க. அவங்க பத்தி அவங்க காட்டிட்டாங்க. அதாவது சொந்தம் தான் அசல் அசல். மட்டும் இல்லாம ஆயா ஒரு பிசினஸ் பண்றாங்க. என்னன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கொடுக்க ஒரு மருந்து கொடுக்குறாங்க. இது வந்து பெய்டு ப்ரொமோஷன் தான். ஆயா 500 ரூபா கொடுப்பாங்க எனக்கு, அதனால தான் பெய்டு ப்ரொமோஷன். சீரியஸ் எங்க ஆயா மருந்து கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பிறந்துரும். சோ உங்க வீடு முடிஞ்ச அளவுக்கு நீங்க சிரிக்காம சீரியஸா சிரிக்காம உண்மை. இது வந்துட்டு உண்மையிலேயே ஒரு ஆமா எமோஷனலான விஷயம். நிறைய பேர் வந்துட்டு ஆயா கிட்ட வந்துட்டு மருந்து சாப்பிட்டு நிறைய குழந்தை வந்துட்டு அதுக்கப்புறமா ஆயா கிட்ட வந்து காலில் விழுந்து பழம் பூலாம் வச்சு இது கொடுத்துட்டு போயிட்டாங்க, பிளஸிங் வாங்கிட்டு போவாங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம். இது மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கு. நிறைய பேர் இன்னும் குழந்தைக்காக ஆயா கிட்ட இன்னும் வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் சேர்ந்தே இந்த இது மருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் வரைக்கும் கொடுத்து எத்தனை வருஷமா கொடுத்துட்டு இருக்காயா? அவங்க ரொம்ப வருஷமா எனக்கு கருத்து தெரிஞ்சது. எங்க அப்பா என்னை கட்டி கொடுத்தது வந்து என்கிட்ட கொடுத்தாங்க, நான் அதை எடுத்து கொடுக்குறேன்னா. உங்க அப்பா பண்ணுவாரா? எங்க அப்பா கொடுத்துருந்தாரு. எனக்கு தாத்தா தான் பண்ணுவாருன்னு நினைச்சிருந்தேன் நானு. எங்க தாத்தா எங்க அப்பா எங்க அம்மாவோட அப்பா அவரு கொடுத்தது அப்படியே கண்டினியூ. எங்க அப்பா கொடுத்து நிறுத்தி பண்ணது அம்மா உங்க கையால கூடிய அம்மா அதிர்ஷ்டம் மணி அப்படின்னு கொடுத்தாரு. அதாவது நான் கொடுத்தேன், அதுல இருந்து இது வரைக்கும் படி. அதை போல என் பெரிய பிள்ளை எடுத்து கொடுத்தாலும் படி. நீ பிறந்ததுக்கு அப்புறம் தான் பண்ண ஆரம்பிச்சாரா? யாரு? நான் பிறந்தது இருந்து அதுக்கு முன்னே எங்க அப்பா கொடுத்தாரு. இல்லை நான் பிறந்து பிற்பாடு எனக்கு அதிர்ஷ்டமா எங்க அப்பா 50 வருஷமா கொடுத்துட்டு இருக்காயா? கண்டிப்பா 50 வருஷமா கொடுத்து 50 வருஷமா என் மருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. கொடுத்த எல்லாருக்குமே குழந்தை பிறந்திருக்கு. சோ உங்களுக்கு ஏதாவது இது மாதிரி ஏதாச்சும் வேணும்னா இது வந்துட்டு யாரும் வந்துட்டு அவங்க எவ்வளவு கேட்பாங்க, காசு பிரச்சனை, காசுலாம் கேட்கவே மாட்டாங்க. அவங்க ஒரு நல்ல எண்ணத்தோட தான் பண்றாங்க. நீங்க பயப்படாம வந்துட்டு அவங்க கிட்ட கேட்கலாம். காசை பத்தி பயப்படாதீங்க, காசு கேட்க மாட்டாங்க. சும்மா ஒரு தட்சணை ஒரு வெத்தலை பாக்குல ஒரு 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 10 ரூபா வச்சு கொடுத்தா கூட வாங்கிப்பாங்க. அப்படி எதுனா அம்மா அகஸ்டினுக்கு மெசேஜ் பண்ணுங்க, அகஸ்டினுக்கு அம்மாவை கான்டாக்ட் பண்ணுங்க. இது வந்துட்டு விளையாட்டா எடுத்துக்கிறவங்க வந்துட்டு இது வந்துட்டு மெசேஜ்லாம் பண்ணாதீங்க. உண்மையிலேயே சீரியஸா பிரச்சனை இருக்கவங்க மட்டும் அவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. வந்தாச்சு. எங்க பாட்டியோட லவ் ஸ்டோரி உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி கோகில் அம்மாவோட லவ் ஸ்டோரி வேணும் கமெண்ட் பண்ணுங்க. ஏன் லவ் எல்லாம் கிடையாது, என்னன்னா அதெல்லாம் மாட்டி விடாதீங்க. அதே மாதிரி ஆயாவுக்கு ஆயாவை தவிர இன்னொரு ஒரு லவ் ஸ்டோரி இருக்கு. காசி அம்மாள் ஸ்கொயர்னு இன்னொருத்தவங்க ஒருத்தங்க இருக்காங்க. லவ் ஸ்டோரி வேணா கமெண்ட் பண்ணுங்க. காசி அம்மான்ற மாதிரி இன்னொரு காசி அம்மா இருக்காங்க. ஒரு காட்சி மேல எத்தனையோ காட்சி வானா உடுப்பாங்களாம். மை டாடி ப்ளே பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர். ஆமா ஆயா சொல்லுவாங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொல்லுமா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன்டா. கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. கமெண்ட் பண்ணுங்க. வெரி குட் மம்மி, மை மம்மி.